வணக்கம். குருவே சரணம். சிம்மம் லக்னம் பணம் பெருக என்ன செய்ய வேண்டும்? சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க, லக்னத்துக்கு 2ஆம் இடம் கன்னியா லக்னம், 5ஆம் இடம் தனுசு லக்னம், 8ஆம் இடம் மீன லக்னம், 11ஆம் இடம் மிதுன லக்னம். இதுல 2க்கும் 5க்கும் 8க்கும் 11க்கும் பார்த்தீங்கன்னா 2ம் 11 புதன், 5ம் 8ம் குரு வீடு. அப்போ அந்த 2க்கும் 2ஆம் இடம் 11ஆம் இடம் வலுப்பெற்று பணம் வரணும்னால், குடும்ப ரீதியான சொத்துக்கள்லேருந்து பணம் வரணும்னால், குடும்ப ரீதியான உறவுகள் மூலமாக பணம் வரணும்னால், நண்பர்கள் மூலம் பணம் வரணும்னால், புதன் திருவெண்காடு ஸ்தலம், மதுரை சொக்கநாதர், இதில் புதன்கிழமையில வழிபாடு செய்யணும். செய்யக்கூடிய தொழிலில் லாபம் வரணும்னால் புதன் திருவெண்காடு ஸ்தலம், மதுரை சொக்கநாதரை வழிபடணும். 5ஆம் இடம் 8ஆம் இடம் குருவுடைய வீடு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்திலிருந்து அனுபவம் யோகங்கள் பெற வேண்டுமாயின், பூர்வீக சொத்துக்களிலிருந்து பணம் வேண்டுமாயின், திருச்செந்தூர் முருகனையும் அங்குள்ள தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்ய வேண்டும். விரயச் செலவுகளை தவிர்த்து சுப விரயங்களாக மாற்றிக்கொண்டு, அந்த சுப விரயங்களால் கட்டப்படும் வீடு, வண்டி, வாகனம் முதலியவற்றால் வருமானம் வர வேண்டுமாயின் திருச்செந்தூர் முருகனை வழிபாட செய்ய வேண்டும். ஏன்னா இங்க 5ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான், பூர்வ புண்ணிய அதிபதியும் குரு பகவான் தான், 8ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான். பொதுவாக லக்னத்துக்கு 2, 5, 8, 11 பண பரஸ்தானங்கள். பரண மற்றவரிடமிருந்து பணத்தை வாங்கக்கூடிய, மற்றவர்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம். உங்களுடைய வாக்கு ஸ்தானமும் அந்த 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம் தான். ஆகையால் புதன் ஸ்தலமாகிய திருவெண்காடு, மதுரை சொக்கநாதர், குருஸ்தலமாகிய திருச்செந்தூர் முருகன், அங்குள்ள தட்சிணாமூர்த்தி, ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி, இவற்றையெல்லாம், இந்த தெய்வங்களையெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் மிகவும் பெருகி நீங்கள் நினைத்த அளவுக்கு பண வசதிகள் உண்டாகும். உங்கள் ஜாதக ரீதியாக வேறு விவரங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். வெற்றி நிச்சயம்.